ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரி ஃப்ளிக் தமிழ். இந்த வீடியோவில் ஆஃப் கேம்பஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 எபிசோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 18+ சீரீஸ், அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் பாருங்கள். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் கேரட்டும் ஹேனாவும் ஒன்று சேர்றாங்க. 2 பேரும் கிஸ் பண்ண, ரொமான்ஸ் பண்ண, இப்படி இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேரட், ஹேனா, லோகன், டக்கர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குக் பண்ணிவிட்டு ஜாலியாக நாட்களை கழிச்சிட்டு இருக்காங்க. கேரட்டும் லோகனும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரட்டும் ஹேனாவும் ஹாக்கி ப்ளே பண்ண ஹேனா தடுமாறி கீழே விழ போகிறாங்க. கேரட் ஹேனாவை பிடிச்சி மேலே தூக்கி அப்படியே ஒரு ரொமான்ஸை போட, ஹேனாவோட அம்மா வீடியோ கால் பண்ணியிருப்பாங்க போல். கால் தெரியாமல் அட்டெண்டாக ஹேனா வேகமாக அந்த ஃபோனை எடுக்க போக இந்த எபிசோடோட நேமை போடுறாங்க. எபிசோட் 5 த கோல்டு டர்க்கி. ஹேனா அவங்க அம்மா கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. நீ கேரட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணியான்னு அவங்க அம்மா கேட்க, அவன் இங்கே தான் இருக்கான்னு ஹேனா சொல்கிறாங்க. ஹேனாவோட அப்பா ஒரு ஹாக்கி ஃபேன், அது மட்டும் இல்லாமல் கேரட்டுக்கும் அவர் ஃபேன் தான். நேற்று மேட்ச்சில் கேரட் டீம் தோத்துருச்சுன்னு சொல்ல, பரவாயில்ல விடு, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கேரட்டை பார்க்குறதுக்கு அவங்க அப்பா ஹாக்கி கிரவுண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். உன்னை எப்படி என்கிட்ட பேச வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேன். சரி அதை விடு, தேங்க்ஸ் கிவிங்க்கு கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வரணும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. தேங்க்ஸ் கிவிங் வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவல். சிண்டிக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறா, அதனால் நீ கண்டிப்பாக வரணும். இங்கே பாரு, நான் முன்னாடி மாதிரி இல்லை, நான் மாறிட்டேன், நீ என்னை புரிஞ்சுக்கோ கேரட் அப்படின்னு ஃபில் கிரஹாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கேரட் ஹேனா கிட்ட ஹாலிடேக்கு உன் வீட்டுக்கு போகலான்னு கேட்குறான். இல்லை, அந்த நிகழ்வு நடந்த அப்புறம் என் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னை ரேப் பண்ணவன் மேயரோட பையனாக இருந்ததுனால மக்கள் யாரும் நம்பலை. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட இருந்த எல்லாரும் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க. ஆமாம், நீ எதுக்கு இப்போ இதை கேட்டேன்னு ஹேனா கேட்க, எங்கள் அப்பா என்னை தேங்க்ஸ் கிவிங்க்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு, நீயும் என் கூட வந்தால் நான் கொஞ்சம் குட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு கேரட் சொல்ல, சரி நான் வரேன்னு ஹேனா சொல்கிறாங்க. ஜூல்ஸ் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண, அவங்கக்கிட்ட நீயே பேசிக்கன்னு லோகன் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இருக்கிறதுனால அவங்கள தனியாக தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேட் பண்ணிட்டுன்னு லோகன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அதிலிருந்து அவங்க வெளியே வர முயற்சி பண்ணுறாங்கன்னு ஜூல் சொல்கிறாங்க. டக்கர் பையன் இருக்கான்ல, அவன் தேங்க்ஸ் கிவிங்கை செலிப்ரேட் பண்ண டர்க்கியை சமைக்க ரெடியாக வச்சுருக்கான். அது போக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக வச்சுருக்கான். எங்கள் அம்மாவோட சமையலை நான் இன்றைக்கி பண்ணி வீட்டுக்கு வரவங்களை அசத்த போகிறேன்னு பெருசாக பிளான் பண்ணிவிட்டு, அரசனுக்கு தேவை தளபதி, என் தளபதி கேரட் எங்கன்னு டக்கர் கேட்க, கேரட் அங்கே வந்து நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்ல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை டீன், நீ எனக்கு உதவி பண்ணுன்னு டக்கர் கேட்க, நான் நாளைக்கு நியூயார்க் போக போகிறேன்னு, என்னாலையும் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு டீனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக, லோகன் மட்டும்தான் அங்கே இருக்கான். நானும் ஜூல்ஸும் உனக்கு உதவி பண்ணுறோம்னு லோகன் சொல்கிறான். ஆலி ஹேனா கிட்ட, நீ என் கூட புரூக்லின் வராது, எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்ல, ஆனால் நான் கேரட் கூட இருக்கிறது தான் முக்கியம். அதுவும் சரி தான், லவ்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஆலி அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங் விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டக்கர் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி குக்கிங் ஐடியாலாம் கேட்டுகிட்டு இருக்கான். டர்க்கியை எப்படி சமைக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஆமாம், இங்கே வச்சுருந்த மார்ஷ்மெல்லோ எங்கன்னு டக்கர் கேட்டுகிட்டு இருக்கான். மார்ஷ்மெல்லோங்கிறது ஒரு கேண்டி, அதை ஜூல்ஸ் எடுத்து மறைச்சி கொண்டு போகிறாங்க. டக்கருக்கு எந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸில் சுற்றிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஹேனா கேரட்டுக்கிட்ட, உனக்கு ஏதாச்சும் தப்பாக பட்டா என் கையை 2 தடவை அழுத்து, நம்ம இங்கேருந்து உடனே போயிடலான்னு சொல்லிவிட்டு ஃபில்லை பார்க்க போகிறாங்க. ஃபில்லோட கேர்ள் ஃப்ரெண்ட் சிண்டி 2 பேரையும் வெல்கம் பண்ணுறாங்க. சரி, நான் ஹேனாக்கு வீட்டை சுற்றி காட்டலாமான்னு கேரட் கேட்க, இது உன் வீடு, தாராளமாக சுற்றி காட்டலாம்னு ஃபில் கிரஹாம் சொல்கிறாரு. டக்கரை சமைக்க விடாமல் ஒவ்வொருத்தனாக வந்துட்டு இருக்கானுங்க. ஏண்டா போன தடவைலாம் இவ்வளோ பேர் வல்லையடான்னு டக்கர் நினச்சிட்டு இருக்க, லோகன் எப்படி குக் பண்ணுறதுன்னு மேப்பை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த பக்கம் கேரட்டோட ரூமை அவன் ஹேனாக்கு காமிக்கிறான். எங்கள் அம்மா இறந்தப்புறம் நான் இந்த ரூமுக்கு இப்போ தான் வரேன்னு கேரட் சொல்கிறான். ஃபில் கிரஹாமோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது. அவரோட பெஸ்ட் இயர்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அவர் உண்மையிலே ஒரு சிறந்த ஹாக்கி பிளேயர்னு சொல்லிட்டு இருக்கான். டக்கர் குக் பண்ணுறங்கிற பேரில் கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் போய் ஃப்ரிட்ஜில் இருந்து உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வரேன்னு போக, ஜூல்ஸ் லோகன்கிட்ட நம்ம அம்மாவுக்கு இன்றைக்கி நல்ல சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால அதில் இருந்து விடுபட இந்த மறுவாழ்வு மையம்லாம் இருக்கும்ல, அங்கே தான் இருப்பாங்க. அங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்டு அவங்க ரொம்ப பாவம்னு ஜூல் சொல்ல, லோகன் நான் வரலைன்னு சொல்கிறான்.
ஜூல்ஸ் நானே தனியாக பார்த்துக்கிறேன்னு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு குரூப் அங்கே வர, ஏன்டா நீங்களாம் இங்கே வந்து என் உயிரை எடுக்கிறீங்கன்னு டக்கர் நினச்சிட்டு இருக்கான். அப்போது ஒருத்தன் பாட்டில் போட்டு உடைக்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனக்கு சமைக்க ஸ்பேஸ் வேணும், நம்ம வெளியே போய் பார்ட்டி பண்ணலாம்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்கான் டக்கர். கேரட்டும் ஃபில்லும் ஹாக்கி மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ஹேனா ஆலி கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்காங்க. ஆலி ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுற சவுண்டு கேட்குது. அது சான் தானேன்னு ஹேனா கேட்க, இல்லை எங்கள் அப்பா ரிமோட்டை மறந்து வச்சுட்டு தேடிட்டு இருக்காரு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஆலி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாங்க. ஜூல்ஸ் அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ணலை. சரி இந்த ஃபுட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு ஜூல்ஸ் கொடுக்க, லோகனும் அங்கே வரான். இது நான் சம்பாரித்த பணத்தில் வாங்கினதுன்னு ஜூல்ஸ் சொல்ல, சரி நான் உனக்கு காசு தரேன்னு லோகன் சொல்லிவிட்டு ஒரு மார்ஷ்மெல்லோவையும் வச்சு கொடுக்குறான். இப்போ இந்த டர்க்கியை ஃப்ரை பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு டக்கர் சொல்ல, அவனோட ஃப்ரெண்டு அதை டர்க்கி ஃப்ரையரில் வைக்க போகிறான். அப்போ தான் அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வரும். டர்க்கியை ட்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதிலேருந்து தண்ணி சொட்ட இவனுங்க 10, 9, 8ன்னு டர்க்கியை உள்ளே விட அப்படியே ஹாட்டான ஆயில் செதற அந்த டர்க்கி ஃப்ரையர் மொத்தமாக தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. கேரட், ஹேனா, ஃபில் கிரஹாம் அப்புறம் சிண்டி எல்லாருமே தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டிக்காக ஒன்றா உட்காந்து சாப்பிட வந்திருக்காங்க. எல்லோரும் ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட்லாம்னு ஃபில் சொல்ல, எல்லோரும் கையை பிடிச்சிக்கிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிண்டி கையில் காயமாக இருக்கதை கேரட் பார்க்குறான். கேரட் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மாவை ஃபில் இப்படி தான் அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காரு. அந்த நிலமை தான் இப்போ சிண்டிக்கும்னு கேரட்டு நினைக்கிறான். உடனே வேகமாக எந்திரிக்கிறான். ஹேனா கையை 2 தடவை அவன் அழுத்த, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹேனா சொல்லிவிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உங்கள் கோட்டை மறந்து வச்சுட்டு போகிறீங்கன்னு சிண்டி கொண்டாந்து கொடுத்துட்டு சாரி சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவால் வெளியே போக முடியல, ஆனால் உங்களால் அது முடியும்னு கேரட் சொல்ல, அது ரொம்ப கஷ்டம்னு சிண்டி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கேரட் ரொம்ப கோவமாக இருக்கான். சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்க்குறான். அவரை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியலைன்னு கேரட் சொல்ல, உங்கள் அப்பா உன்னை சின்ன வயசில் அடித்தாரான்னு கேட்க, ஆமாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஆனால் நான் அவரை மாதிரி இல்லைன்னு கேரட் சொல்ல, நீ யாரையும் காயப்படுத்த மாட்ட கேரட்னு அவனுக்கு ஹேனா ஆறுதல் சொல்கிறாங்க. தீஞ்சு போன டர்க்கியை ஹாக்கி கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பாலாக யூஸ் பண்ணி விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இனிய விடுமுறையை மனமயிலோடு கொண்டாட, லோகனும் ஜூல்ஸும் அங்கே வந்து மார்ஷ்மெல்லோஸை பைப் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போட்டு ஷூட் பண்ணி அவங்களும் இந்த என்ஜாய்மெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. ஹேனா கேரட் வீட்டில் இருந்து அவங்க அம்மா கூட இருக்க ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை கேரட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. லோகன் வீடியோ கால் பண்ணி கேரட் ஹேனாக்கு தேங்க்ஸ் கிவிங் சொல்லிகிட்டு இருக்காங்க. டீனுக்கும் காலை கனெக்ட் பண்ணி அவங்கூடையும் பேசுகிறாங்க. அவன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான். அவனுக்கும் தேங்க்ஸ் கிவிங் சொல்லிவிட்டு காலை கட் பண்ண, நல்ல வேளை அவங்க ஒன்றை பார்க்கலைன்னு டீன் சொல்ல, டீன் கூட ஆலி இருக்கிறத காமிச்சு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.